வணக்க மக்களே, பச்சை பயிரும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட உணவில் நம்ம சிறிதளவு பருப்பு வகைகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாகவே உடல் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த பருப்பு வகைகளிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வது தான் மக்களே பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது உட்கொண்டு வருவதன் மூலமாகவே நீங்கள் எண்ணற்ற மருத்துவ நன்மைகளை உங்களால் பெற முடியும். பச்சை பயிர் நம்ம உடலில் நோய்கள் தாக்குதல் நம்ம தடுக்கிறது மட்டும் இல்லாமல் தலைமுடி மற்றும் சருமத்திற்கு கூட பலன் அளிக்குது. ஸோ பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன, பச்சை பயிரை நம்ம சாப்பிட்றதுல என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் என்னென்னதை தெரிஞ்சுக்குவோம். கலோரிகள், தாமிரம், பொட்டாசியம், கொழுப்பு சத்து, பாஸ்பரஸ், புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து, துத்தநாகம், நார் சத்து, ஃபோலேட், மாங்கனீசு, மெக்னீசியம், விட்டமின் B1, B2, B3, B5, B6, செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் பச்சை பயிரில் வளமான அளவில் நிறைந்திருக்கிறதன் காரணமாக தான் பச்சை பயிர் நிறைய மருத்துவ பலன்களை அளிக்குது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாம் மக்களே. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உணவு வகைகளோட உடல் பருமன் அதிகரிக்குது. ஸோ அதிகப்படியானவர்கள் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பச்சை பயிறு உடல் பருமனை குறைக்க மற்றும் உடல் எடையை சீராக நீங்கள் எப்பவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிறு உடல் பருமனை குறைக்க மற்றும் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்றதால நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் பச்சை பயிறு நீண்ட நேரம் வயிறை நிறைவாக வைத்திருக்கும். ஸோ பசி எடுக்க விடாது. பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால தான் நம்ம அதிகப்படியான உணவுகளை எடுத்துக்கிறோம். அதனால நீங்க பச்சை பயிறு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்காது. அதனால நீங்க உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு இருக்கிறதால அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்டு நீங்க வெயிட் போட மாட்டீங்க. அந்த வகையில் நீங்க கண்ட்ரோலாக இருக்கலாம். ஆகவே உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னா சப்பாத்தி நீங்க சாப்பிடும்போது அது கூட ஒரு கப் பச்சை பயிரை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உடலுக்கு தேவையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதோட உடல் எடையும் நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், உடல் எடையும் குறைச்சிக்கலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த நீங்க பச்சை பயிரை எடுத்துக்கலாம் மக்களே. பச்சை பயிறு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கும் மற்றும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் பெரிய அளவில் பயன்படுது. எனவே அன்றாடம் நீங்க பச்சை பயிறு அல்லது நீங்க இந்த பாசி பருப்பை உணவுல சேர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. இரும்பு சத்து இருந்தது இந்த பச்சை பயிருக்கு மக்களே. ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால அனிமியா சொல்லப்படக்கூடிய ரத்த சோகை நோய்களை தொடங்கி இரும்பு சத்து கிடைக்காததால என்னென்ன நோய்கள்லாம் உங்களுக்கு வருதோ அது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இன்றைய காலத்துல மக்கள் உண்ணக்கூடிய உணவு வகையின் காரணமாக பெரும்பாலானோர் பெரும் பிரச்சனைகளுக்கு அவதிப்படுறாங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்று இரும்பு சத்து குறைபாடு தான். ஸோ இரும்பு சத்து இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டவங்க பல விதமான நோய்களுக்கு ஆளாகிறாங்க. அந்த வகையில் நீங்க அதை சால்வ் பண்ணணும்னா பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் அன்றாட வாழ்வில் சிறிதளவு நீங்க சேர்த்துக் கொள்ளும் போது அது உங்களுக்கு உடலுக்கு தேவையான இரும்பு சத்து தரும். இதன் மூலமாக நீங்க அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்கள் கூட தப்பிக்கலாம். சரும நோய் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் பச்சை பயிர் நீங்க எடுத்துக்குவது மக்களே. ஸோ இன்றைய நடைமுறையில நம்மளுடைய சருமத்தை அழகான தோற்றத்தோட வச்சிருக்கணும் அப்படின்றத நான் நினைப்போம். இது நம்மள எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆசை தான். எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய பேர் பல விதமான ரசாயனம் கலந்த திரவங்களை பயன்படுத்தி நாளடைவில் நம்ம சரும புற்றுநோய்க்கு ஆளாயிடுறோம். எனவே நீங்க அதை தவிர்த்துட்டு தினமும் சிறிதளவு பச்சை பயிறு அல்லது அந்த பாசி பருப்பு உணவுல சேர்த்துக் கொள்வதன் மூலமாக சரும புற்றுநோய் ஏற்படுவதை நீங்க முற்றிலுமாக தடுக்கலாம் மக்களே. ஸோ அந்த வகையில பச்சை பயிரை நீங்க சாப்பிட்டு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.